Hello friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா Eclipse எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம Eclipse டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Eclipse டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் eclipse.orgனு ஒரு URL இருக்கும், சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த Eclipse ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், Eclipse ID ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த சைடில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் டவுன்லோட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோடு. என்னுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது, அதான் இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாவே உடனே இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, உங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால். இந்த பேஜில் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. இந்த பேஜ் லோட் ஆகிட்டு அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ இதை பாஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம Eclipse இன்ஸ்டாலர் ஃபைல் தான், அதாவது இதிலிருந்து தான் நம்ம Eclipse இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் டவுன்லோட் ஃபோல்டருக்கு போகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் கிடைக்கும், Eclipse inst JRE Win64 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணால் வச்சுக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இப்போ Eclipse இன்ஸ்டாலர் அந்த இது லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா டெவலப்பர்ஸ்க்காக பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், Eclipse ID ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஜேடிகே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி ஜேடிகே உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணலீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Eclipse இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு ஜாவா ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே ஆல்ரெடி இந்த லிங்க் எடுத்துக்கிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம், இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் தான் நமக்கு எந்த இடத்துல Eclipse வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சி யூசர் செல்வா Eclipse, அந்த இதுக்குள்ளே நான் Eclipse இதை டவுன்லோட் பண்ணுறேன். இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நான் இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டால் முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த லான்ச்னு ஒரு பட்டன் வரும். இந்த மாதிரி பட்டன் வந்துருச்சுன்னா இந்த லான்ச்சை கிளிக் பண்ணுங்கள். லான்ச்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Eclipse ஓப்பன் ஆயிரும். Eclipse ID இது லோடாக கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸோட லொக்கேஷன் கொடுக்கணும். நீங்கள் எங்கே உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் வேணும் அப்படிங்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் இங்கே கொடுக்கணும். அதாவது ஃபைல்ஸ்லாம் நீங்கள் இந்த கொடுக்குற இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இங்கே லான்ச் பண்ணுறேன். ஸோ சி யூசர் செல்வா Eclipse ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோமேஷன், இந்த இடத்துல தான் நான் என்னென்ன ஃபைல் டெவலப் பண்ணுறனோ இந்த Eclipseல எல்லா ஃபைலும் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். லான்ச் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி
இப்போ உங்களுக்கு எக்லிப்ஸ் லான்ச் ஆகும். இது லான்ச் ஆகிட்டு இருக்கு. லான்ச் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதை அப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இது வெல்கம் விண்டோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் ப்ராஜெக்ட், ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து எக்லிப்ஸை வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு இதை ஒரு தடவை நீங்கள் கோடு டெவலப் பண்ணிட்டு இதை இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து எங்கேருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் திரும்ப போய் அந்த டவுன்லோடில் இருக்க அந்த இன்ஸ்டால் ஃபைலரை திரும்ப இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது டைம் எடுக்கும். ஸோ அடுத்த தடவை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த டவுன்லோடில் இருக்க நம்ம இன்ஸ்டாலர் ஃபைல் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை ஓப்பன் பண்ணால் திரும்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எங்கேருந்து போய் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு தான் நம்ம ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். சியில் யூசர்ஸில், அதாவது நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அதாவது ஜேடிகேக்கு கீழே ஒரு பார்த்து கொடுத்தது பார்த்தீங்களா, சியில் யூசர்ஸில் இதுக்குள்ளே எக்லிப்ஸ் அந்த இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் இதுக்கப்புறம் எக்லிப்ஸ்குள்ளே போயிருந்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருந்து தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்க, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அந்த நம்ம ஆல்ரெடி ஆட்டோமேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் ஸ்பேஸிலே லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணோன்னா நமக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், நம்ம அந்த இடத்துல கொடுக்கும்போது பார்த்து நீங்கள் எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் திரும்ப அடுத்த தடவை நீங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப போய் இன்ஸ்டாலர் ஃபைலில் ஓப்பன் பண்ணாதீங்க. டவுன்லோட்ஸில் இருக்க இந்த இதை ஓப்பன் பண்ணாதீங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.